பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த 2 வீடியோவில் த மீனிங் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மை என்றால் என்ன அப்படிங்கிறதை குறித்தும், 2வது வை டு வி நீட் ஹியூமிலிட்டி, நமக்கு ஏன் இந்த தாழ்மை அவசியம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து ஹவு டு கல்டிவேட் ஹியூமிலிட்டி, இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வளர்த்து கொள்வது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். சோ இந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்வது அல்லது வளர்த்து கொள்வது, அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது சர்வ் அதர்ஸ் செல்ஃப்லெஸ்லி லைக் ஜீசஸ். இயேசுவை போல மற்றவர்களுக்கு சுயநலமற்ற சேவையை செய்ய வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம சேவை செய்யலாம், ஆனா நம்மளுடைய இன்டென்ஷன், நம்மளுடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு இதுல இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வேஸ்ட், அது செய்யறதே வீணா இருக்கும். ஆனால் இயேசு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவர் சுயநலமற்ற சேவையை மற்ற நபர்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அநேக கோட்பாடுகளை உடைய நபராக இருந்தார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு, பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நாட் டு பி சர்வ்ட் பட் டு சர்வ். சேவை கொள்வதற்காக அல்ல, மாறாக சேவை செய்வதற்காக. இந்த காலை நேரத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு லெசன் என்ன அப்படின்னா, நம்ம யாராவது கவனிப்பாங்களா, நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படி இல்லாம சேவை கொள்ளுவதற்காக அல்ல, சேவை செய்கின்ற நபராக நாம் மாறுவோம். 2வது தாழ்மையை நாம் எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்றால், 1 யோவான் 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 2வது நாம் செய்ய வேண்டிய விஷயம் ரிப்பன்ட் ஆஃப் பிரைட். கன்ஃபஸ் ஏரியாஸ் வேர் பிரைட் ஹஸ் டேக்கன் ரூட். உங்களுடைய பெருமையிலிருந்து மனம் திரும்புங்கள். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெருமை வேர் விட்டு இருக்கிறதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை கண்டுபிடிச்சு தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார், பைபிள் கிளியரா சொல்லுது. ஆனால் யாருக்கு நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்றால், யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவன் மாறாதவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை சரியாக நாம் தொடர்ந்து செய்வோம், முன்னேறுவோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். 3வது நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Trust God's time for exaltation. தேவன் நம்மை உயர்த்துகிற நேரத்தின் மீது நம்பிக்கையுடைய நபர்களாக இருங்கள். அவருடைய பார்வையில சரியான நேரம், ரைட் டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேரத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். ஸோ டோன்ட் சீக் செல்ஃப் ப்ரொமோஷன். நீங்களே உயரணும், நம்மளுடைய டேலண்ட் வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும், முன்னேறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது பிளான் பண்றது தப்பு கிடையாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நானாக என்னுடைய சுயத்தை வைத்து, என்னுடைய சுய புத்தி மேல் நான் சாய்ந்து நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு இருக்காம, டோன்ட் சீக் செல்ஃப் ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் உங்களுடைய பேக்ரவுண்டை வச்சு, உங்களுடைய ஸ்கில்ஸ் வச்சு நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த 3 காரியத்தையும் தொடர்ந்து தியானியுங்கள். யாக்கோபு 4:17 இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருக்கிறதோ அந்த பெருமையை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். 3வது, தேவன் நம்முடைய நேரத்தில் நம்மை உயர்த்துகிறதில் நாம் விசுவாசமுடைய நபர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை செய்யும் போது நமக்குள்ள தாழ்மையை வளர்த்து கொள்ள ஏதுவாக இருக்கும். இந்த வசனங்களை தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.